ஜாப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அதாவது ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில பார்த்தீங்கன்னா, வேலைவாய்ப்பு வந்துக்குது. ஒவ்வொரு ஆட்சியர் அலுவலகத்திலும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சைல்டு வெல்ஃபேர், சோசியல் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் சைல்டு புரொடெக்ஷன் யூனிட்ன்னு பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த அலுவலகத்தில தான் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. அந்த வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இதிலேயே குடுத்துருக்காங்க பாருங்க. போஸ்ட் ஆஃப் கவுன்சிலர். அடுத்து ஒண்ணு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் உங்களுடைய நேம் கேப் லெட்டர்ல இங்கிலீஷ்ல எழுதிக்கங்க. அடுத்து உங்களுடைய ஃபாதர் நேமோ இல்ல ஹஸ்பண்ட் நேமோ பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. என்ன ஏஜ் கம்ப்ளீட் ஆகிதோ அந்த ஏஜ் பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டு எழுதிக்கங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லி கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. ரைட் சைடுல பார்த்தீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா நீங்க ஒட்டிருங்க. ரீசெண்டா எடுத்ததா இருக்கணும். இல்லன்னா பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் பண்ணிருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன் உங்களுடைய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா எங்க இருக்குன்னா, ஒன்லி ராணிப்பேட்டை, வேலூர் மாவட்டத்தில தான் பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கணும். அதுக்கு மேல போகக்கூடாதுன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. 2 மாவட்டத்தை சேர்ந்தவங்க மட்டும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லி குடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்கள மாற்றுத்திறனாளியான்னு கேட்குறாங்க. என்னங்கிறத நீங்க பார்த்தீங்கன்னா குடுத்துக்கங்க. அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க பாருங்க. அந்த மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா தெளிவா பார்த்தீங்கன்னா எழுதிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, என்க்ளோசர் காப்பி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இது இந்த இடத்துல என்ன எழுதணும்னா, இந்த ஜாப்க்கு பார்த்தீங்கன்னா என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனோ அந்த குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எழுதுருங்க. அடிஷனலா உங்ககிட்ட ஏதாவது இருந்தா போடுங்க, இல்லன்னா விட்டுருங்க. அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டுருக்காங்க பாருங்க. இது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன எழுதணும்னா, நீங்க 1, 2 நீங்க பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். எத்தனை இடத்துல ஒர்க் பண்ணியிருந்தாலும், எந்த இடத்துல அரசோ இல்ல அரசு தொண்டு எதில பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணீங்களோ அத எழுதிக்கங்க. உங்களுக்கு என்ன போஸ்டிங்கு, எப்போ ஜாயின் பண்ணி எப்போ ரிலீவ் ஆனீங்க, எத்தனை வருஷம், எத்தனை மந்த் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா எழுதிட்டு, ஃபைனலா டோட்டல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எத்தனை இயர்ஸ்ங்கிறத போட்டுக்கங்க. போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, கீழே இன்கம்ப்ளீட் அந்த அப்ளிகேஷன் நீங்க ஃபில் பண்ணாம குடுத்தாலும், அதேமாரி டாக்குமெண்ட் இல்லனாலும் உங்கள பார்த்தீங்கன்னா நிராகரிக்க இந்த இடத்துல ஐன்னு சொல்லி உங்களுடைய பேர் எழுதிட்டு, இத பார்த்தீங்கன்னா ஃபுல்லா படிச்சு பார்த்துக்கங்க. மேலே குறிப்பிட்ட எல்லா தகவலும் கரெக்ட்டு. ஏதாவது தப்புனா என் மேல பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்கலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். நீங்க பார்த்தீங்கன்னா படிச்சு பார்த்துட்டு, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சைன் பண்ணிருங்க. சைன் பண்ணிட்டு லெஃப்ட் சைட்ல பார்த்தீங்கன்னா, டேட்ன்னு பார்த்தீங்கன்னா போட்டு, என்ன டேட் பார்த்தீங்கன்னா, அத பார்த்தீங்கன்னா போட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்றதுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா, நோட்டிஃபிகேஷன் பார்க்கலாம் வாங்க. நோட்டிஃபிகேஷன் பொறுத்தவரைக்கும் பாருங்க, இந்த மாரி தான் இருக்கு. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சித்தலைவர் பார்த்தீங்கன்னா, பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வேக்கன்சிக்கு தான் ஆற்றுப்படுத்துனர் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா, முற்றிலும் தற்காலிகமானது. இது பார்த்தீங்கன்னா, ஒப்பந்த அடிப்படையில் தான் நிரப்பப்படும்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. மாதம் உங்களுக்கு சம்பளம் ரூ. 18,536 இருக்குன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. அடுத்து கல்வி தகுதி, அனுபவம் கேட்டுருக்காங்க பாருங்க. கிராஜுவேட் இன் சோசியல் ஒர்க், சோசியாலஜி, பிசிக்காலஜி, பப்ளிக் ஹெல்த் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா படிச்சிருந்தா ஓகேன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. வயது பொறுத்தவரைக்கும் 42 வயசுக்கு பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கணும். அதுக்கு மேல இருந்தா எடுத்துக்க மாட்டேன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. நீங்க விண்ணப்பிக்கக்கூடிய அட்ரஸ் பொறுத்தவரைக்கும் பாருங்க, மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, 4த் ஃப்ளோர், எஃப் பிளாக், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ராணிப்பேட்டை மாவட்டம். இந்த அட்ரஸுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்கணும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மேலும் தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா லேண்ட்லைன் நம்பர் குடுத்துருக்காங்க. 041722999347. இந்த லேண்ட்லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி கேட்டுக்கங்க. பூர்த்தி செய்யப்பட்ட புகைப்படத்துடன் கூடிய விண்ணப்பங்கள் அனைத்து சான்றிதழ் நகலும் கூட பத்திரிகை செய்தி வெளியாகிய நாள்லேருந்து 15 நாளைக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 24/11/2025 இந்த தேதிக்குள்ள பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சிருங்க. உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ரீசெண்டா எடுத்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டிக்கணும். முழுமையா பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள், உரிய சான்றிதழ் நீங்க பார்த்தீங்கன்னா கல்வி தகுதி, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வைக்கலன்னா, உங்களுடைய தாமதமா பெறப்படும் விண்ணப்பங்கள் முன்னறிவிப்பின்றி நிராகரிக்கப்படும். இது தொடர்பா எந்த ஒரு கடித போக்குவரத்தும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. நிராகரிச்சா அது பார்த்தீங்கன்னா நிராகரிச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்க அப்ளிகேஷன் ஃபில் பண்றது, நோட்டிஃபிகேஷன் 2மே பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க. நீங்க பார்த்தீங்கன்னா உடனே விண்ணப்பிச்சிருங்க. நீங்க எலிஜிபிள்னாலும் உங்களுடைய சோசியல் மீடியா, WhatsApp இந்த மாரி பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க. யாருக்காவது பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நெறைய பேத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் வந்ததே தெரியாம இருக்கும். இந்த மாரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வினோ ஜாப் சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.